Hello guys, welcome back. Today we are going to see 11th standard accountancy section. In this I am going to explain the format of profit and loss account with its content and explanation, part 4. So here is a format of profit and loss account. இதுக்கு முன்னாடி நான் ப்ரீவியஸ்லி 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லேயும் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோஸில் பை இன்டைரக்ட் இன்கம்ஸை பற்றி ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் பார்த்துட்டோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட் us see what are the other expenses and losses. Repairs, depreciation, interest charges, discount allowed, provision on debtors, bank charges, interest on capital, donation and charity, loss on sale of fixed asset, abnormal loss due to theft, fire, etc., which is not covered by insurance, miscellaneous expenses. So இந்த எக்ஸ்பென்சஸையும் லாஸஸை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 கிளியராக வந்து படிக்க போகிறேன். ஸோ let us proceed. ஸோ ஃபஸ்ட்டு gross loss brought down. ஸோ இந்த gross loss நம்ம எங்கேருந்து கொண்டு வருவோம்? ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம gross loss இன்கர் பண்ணியிருந்தோம்னா அந்த gross loss-ஐ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஃபஸ்ட் எழுதிக்கணும். பிகாஸ் gross loss இஸ் அ லாஸ் ஃபார் அஸ். ஸோ அதனால நம்ம லாஸை வந்து டெபிட் சைடில் போடணும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் பாருங்கள், 2 other expenses and losses. ஸோ 1 by 1 இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இந்த ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளோட கேபிட்டல் அசெட்ஸ், ஃபிக்ஸட் அசெட்ஸுக்கு நம்ம இன்கர் பண்ணுவோம். ஸோ எதுக்கு நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸுக்கு இன்கர் பண்ணுவோம்? ஏன்னா அந்த ஃபிக்ஸட் அசெட்டை நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டா தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ப்ரொடக்ஷன் வந்து ஹால்ட் ஆகாமல் நம்ம கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட மிஷின்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் சப்போஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ரிப்பேர் சார்ஜஸும் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபிக்ஸட் அசெட்ஸை ப்ராப்பராக யூஷுவல் கண்டிஷனில் நம்ம வச்சுக்கணும். அதுக்காக ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் டெப்ரிசியேஷன். So what is this depreciation? A reduction in the value of assets over a time period due to wear and tear. ஸோ இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசெட்ஸ் வாங்கியிருப்போம். வாங்கும் போது அது புதுசாக இருக்கும். ஆனால் அந்த அசெட்டை நம்ம டெய்லி டே டு டே யூஸ் பண்ண என்ன ஆகும்? ஒரு சில டேமேஜஸ் ஆகலாம், அதோட கலர் வந்து லைட்டாக ஃபேட் ஆகலாம், இல்லை யூசேஜ் ஆஃப் மிஷின் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வாங்கும் போது இருந்த ஸ்பீடை விட அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலாக எல்லா அசெட்ஸுக்குமே வந்து அதோட ஒரிஜினல் கண்டிஷன்லேருந்து கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒய்? பிகாஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூ டிக்ரீஸை தான் நம்ம டெப்ரிசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம லாஸாக கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் என்ட்ரி பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ். ரைட் த அமௌண்ட் இன் த அமௌண்ட் காலம். So interest is an amount of money paid to a lender or financial institution for lending money. இப்போ நம்ம யார்கிட்ட இருந்தாவது கடன் வாங்கியிருப்போம், ஓகே, இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க்ஸ் இருக்காங்களே, அவங்களெல்லாம் அப்ரோச் பண்ணி நம்ம வாங்கியிருப்போம். அவங்களுக்கு நம்ம வட்டி கட்டுவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ். அதை நம்ம மந்த்லி பேமெண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை இயர்லி பேமெண்ட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ அக்கார்டிங்லி இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் டிஸ்கவுண்ட் அலவுடு. ஸோ டிஸ்கவுண்ட் அலவுட், ரைட் த அமௌண்ட் இன் த அமௌண்ட் காலம். நெக்ஸ்ட் இஸ் இட் discount allowed is when the seller of goods or service grants a payment discount to a buyer. ஓகே, இப்போ நம்ம வந்து செல்லர் அலோவ் பண்ணுறது தான் டிஸ்கவுண்ட். இப்போ செல்லர் வந்து பொருளை விற்கும் போது அவர் ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா செல்லருக்கு வந்து அது டிஸ்கவுண்ட் அலவுட். ஸோ அந்த பணம் வந்து செல்லரை பொறுத்தளவு லாஸ், அவருக்கு அது திருப்பி கிடைக்க போகிறதில்ல இல்லையா. ஸோ அந்த டிஸ்கவுண்ட் அலவுடையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்பென்சஸாக இங்கே வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைட் என்ட்ரி கொடுக்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இட் இஸ் கிவன் பை த செல்லர் டு த பையர். நெக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ் provision for discount on debtors. Write the amount in the
debit column. Okay, the amount of provision for discount on debtors is an anticipated loss of the business, while on the other hand it is decrease in the value of the debtors. Okay, இப்போ டெப்டார்ஸ்னால் யார்? நம்ம யாருக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோமோ, அதாவது கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போமோ அதுதான் டெப்டார்ஸ். ஸோ அவங்க ஃப்யூச்சரில் தான் அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க, இமீடியட் கேஷ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த டெப்டார்ஸையும் நம்ம குட் டெப்டார்ஸ் பேட் டெப்டார்ஸ்னு பிரிக்கணும். குட் டெப்டார்ஸ் ஆர் த டெப்டார்ஸ் who will pay the amount on regular basis. அவங்கெல்லாம் வந்து கரெக்டாக சொன்ன மாதிரி அவங்க கடனை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த பேட் டெப்டார்ஸ்னு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல், அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த டெப்டார்ஸ் கிட்ட இருந்து தான் பணம் வந்து வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பணம் வந்து நம்ம வரலை அப்படின்னா நம்ம அவங்கள பேட் டெப்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ சன்ட்ரி டெப்டார்ஸ்லேருந்து எவ்வளோ பணம் நம்ம ஆன்டிசிபேட் பண்ணுறோமோ வராமல் இருக்க அந்த பணத்தை நம்ம ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸ் காட்டுறது தான் குட் டெப்டார்ஸ். ஸோ இவங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு கணக்கு எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ அந்த டெப்டார்ஸை நம்ம மோட்டிவேட் பண்ணணும். ஃபர்தராக அவங்க கொடுக்காம போயிடக்கூடாது இல்லையா? அதே நேரத்தில் கரெக்டாக ப்ராம்ப்ட் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் கொடுப்போம். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளோட டெப்டார்ஸ் வேல்யூவை கம்மி பண்ணும். அதையும் கம்மி பண்ணது போக நமக்கு பேட் டெட்ஸ் ஷியராக கன்ஃபார்மாக இதெல்லாம் பேடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த பேடாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களையும் மோட்டிவேட் பண்ணி கொடுக்க வைக்கிறது தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ். ஸோ அதுலேயும் இருந்து நம்ம ஒரு டிஸ்கவுண்ட்டை போட்டு அவங்களுக்கு அமௌண்ட்டை ரெடியூஸ் பண்ணி காட்டுவோம். நமக்கு தெரியும் இந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டெல்லாம் நமக்கு வராது அப்படின்னு, ஏன்னா நம்ம தான் அதை அலோவ் பண்ணுறோம். ஸோ அது நமக்கு லாஸ். ஓகே, ஸோ இன் ஆர்டர் டு மோட்டிவேட் தெம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம். ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் டெப்டார்ஸ்னு ஒரு லாஸ் அமௌண்ட், அதாவது லாஸாக நம்ம வந்து காட்டுறோம். ஏன்னா அது நமக்கு தெரியும் அது வந்து வராது அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணி நம்ம காட்டுறோம். ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவிஷன் ஃபார் டிஸ்கவுண்ட் ஆன் debtors. So it is an anticipated loss. Next item, bank charges. The term bank charges covers all charges and fees made by a bank to their customers. இப்போ பேங்க் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நிறைய சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? ஒரு கஸ்டமர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு டெபிட் கார்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க, செக்ஸ் புக் இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் அவங்க பேங்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணிடுறாங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் அதிகமாக போனால் ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் பேங்க்ஸ் வந்து பர்சனல் இல்லைன்னா கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் ஒரு நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இப்போ நம்ம இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்லரிஸ் இதெல்லாம் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் இந்த மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் பேங்க்கை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு பேங்க் ப்ரொவைட் பண்ணுற சர்வீஸ்க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பேங்க் சார்ஜஸ். ஓகே, so that will be deducted from our bank account directly by the bank. So that is an expense. Next, interest on capital. What is interest on capital? Interest on capital is the interest paid to the owners for providing a firm with the required capital to start a business. Okay, so owner வந்து என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாரு பிஸ்னஸில். ஓகே, நம்மளோட கான்செப்ட் என்ன, ஓனர் தான் பிஸ்னஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறாரு. ஆனால் பிஸ்னஸும் ஓனரும் வேறுன்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருக்கோம், பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் பிரகாரம் ஓனரும் பிஸ்னஸையும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும். பிஸ்னஸ் இஸ் அ செப்பரேட் லீகல் என்டிட்டி ஃப்ரம் த ஓனர் அப்படின்ற அந்த கான்செப்டில் தான் நம்ம அக்கௌண்ட்ஸ் போடணும். அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் இருந்து ஓனருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இன்கம்மை தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஓனர் வந்து பணத்தை முதலீடு பண்ணுறாரு, அதுக்கு பிஸ்னஸ் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது. ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ பிஸ்னஸில் இருந்து அந்த பணம் எக்ஸ்பென்சஸாக போகிறதுனால அது டெபிட் சைடு நம்ம என்ட்ரி பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட், டொனேஷன் அண்ட் சேரிட்டி. Donation can also be considered as a gift or a contribution that is made to someone that may or may not be poor.
இப்போ டொனேஷன் சேரிட்டி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இட் ரிசம்பிள்ஸ் ஒரே வேர்டு மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ டொனேஷன் அப்படின்னா என்ன? அது வந்து ஒரு கிஃப்ட், ஒரு கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ நம்மளாம் முன் வந்து மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து அவங்க ரிச்சாகவும் இருக்கலாம், அவங்க புவராகவும் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறது தான் டொனேஷன். ஓகே, ஸோ இட் கேன் பி கன்சிடர்ட் லைக் தட். இப்போ நம்ம வந்து நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் டொனேட் பண்ணுவாங்க இல்லையா, பிளட் டொனேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து விருப்பப்பட்டு கொடுக்கறது தான். ஆனால் சேரிட்டி பாருங்கள், சேரிட்டி இஸ் மோஸ்ட் காமன்லி ரெஃபர்ட் டு வென் டொனேட்டிங் திங்ஸ் டு அ நீடி புவர் சச் அஸ் மணி. ஆனால் சேரிட்டி பொறுத்தளவு எப்படின்னா, யாருக்கு தேவையோ இட் இஸ் கிவன் டு நீடி பீப்புள். ஓகே, அதாவது டொனேட்டிங் த திங்ஸ் டு த புவர் பீப்புள், அதுதான் வந்து சேரிட்டி. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, கேஷ் இல்லாதவங்களுக்கு கேஷ் கொடுக்கறது, ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து சேரிட்டி. ஸோ இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி டொனேஷனுக்கோ சேரிட்டிக்கோ அவங்களுடைய இன்கம்லேருந்து எடுத்த அமௌண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வந்து எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டெபிட் சைடு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். What is this loss on sale of fixed asset? The sale of an asset other than inventory for less than the amount shown in the company's accounting records. இப்போ காஸ்ட் ஆஃப் அசெட் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இந்த காஸ்ட் ஆஃப் அசெட்டை வந்து நம்ம விற்கும் போது எப்படி வந்து விற்றுருப்போம், கொஞ்சம் அதிக விலைக்கு தான் விற்றுருப்போம் இல்லையா. ஸோ அந்த அதிக விலைக்கு நம்ம விற்காமல் சப்போஸ் நம்மளால் நஷ்டத்துக்கு தான் அதை விற்க முடியுது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கம்மியாக விற்றுருப்போம். ஸோ அது நமக்கு லாஸை தான் கொடுக்கும். ஸோ எவ்வளோ நம்ம கம்மியாக விற்றுருக்கோமோ அந்த லாஸ் அமௌண்ட்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ். நெக்ஸ்ட்டு, abnormal loss due to fire, theft, etc. not covered by insurance. இப்போ abnormal loss அப்படின்னா என்ன? The loss which is caused by unexpected or abnormal conditions such as accident, mission breakdown, substandard material, etc. ஸோ எதிர்பாராமல் வரக்கூடிய லாஸஸ் அதுதான் அப்நார்மல் லாஸ். ஸோ அந்த லாஸஸ்க்கு இன்சூரன்ஸ் கூட நம்ம கவரப் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ ஆக்சிடெண்ட்டு இல்லை மிஷன் பிரேக் டவுன் இந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காம நடந்திருக்கோம், அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கவரேஜும் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய லாஸஸ் எல்லாத்தையும் அப்நார்மல் லாஸு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, மிசலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். மிசலேனியஸ்னால் இதர செலவுகள், எக்ஸ்பென்சஸ்னால் இதர செலவுகள். ஓகே, ஸோ are an array of small transactions that do not fit within the ledger specified accounts. ஸோ இது வந்து ஸ்மால் எக்ஸ்பென்சஸ். நம்ம மிஸ்லேனியஸ் இன்கம்ஸ் மாதிரி மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ சின்ன செலவுகள் வரும், அதுக்கு வந்து வேல்யூவும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக நம்ம செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி போட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம எதில் கவரப் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு செப்பரேட் ஹெட்டிங் போட்டு மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒரு ரெக்கார்ட் போட்டுக்கிறோம். சப்போஸ் ஒருவேளை டிரான்சாக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகி அதுக்குன்னு ஒரு செப்பரேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா பிஸ்னஸில், அப்புறம் பிஸ்னஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக அந்த அக்கௌண்ட் நேமை போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் அது எல்லாத்தையும் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ்னு ஒரு அக்கௌண்ட்டில் தான் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். ஸோ மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பென்சஸ். இட் இஸ் ரெக்கார்டட் இன் த டெபிட் சைட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் செஷன் கிளியர்லி. ஓகே கைஸ், நம்ம இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கோம். தட் இஸ் calculation of net profit or net loss. So we have recorded all incomes in the credit side and expenses in the debit side. Now we have to calculate whether we have got net profit or net loss. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம அமௌண்ட் காலத்தை க்ளோஸ் பண்ணிக்கலாம், டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட், by drawing line. Then we have to total the credit side. Write the amount. Next total the debit side and then write the amount. Now you have to find the difference. If credit side is more than the debit side, the difference of it will be profit. Credit side more இருக்குன்னா என்ன அர்த்தம்? Income side ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். So debit side, that is expenses side கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து நெட் ப்ராஃபிட்டை குறிக்கும். ஸோ இப்போ எந்த சைடு பேலன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த சைடு நம்ம நெட் ப்ராஃபிட் போடணும்.
that is debit side. To net profit போட்டு write the amount. If the debit side is more than the credit side, the difference of it will be loss. இப்போ டெபிட் சைட் மோர் அப்படின்னா என்ன, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், இன்கம்ஸ் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நமக்கு கிடைக்க போகிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து லாஸை குறிக்கும். ஸோ நெட் லாஸ். ஸோ எந்த சைடு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது, கிரெடிட் சைடு. அங்கே நம்ம எழுதணும் பை நெட் லாஸ். ரைட் த அமௌண்ட் இந்த அமௌண்ட் காலம். லாஸ்ட்டாக எது ஹையஸ்ட் டோட்டலோ அதை ரெண்டு சைடும் நீங்கள் போட்டு அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கணும். So this is how we have to calculate net profit or net loss. Hope you understood this session. Thank you. This is the end of the format of profit and loss account. See you in the next video.